Hello students, welcome back to our channel மாணக்கர் ஆசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन பேப்பர்ல இருக்கக்கூடிய குறுவினா, சிறுவினா, நெடுவினா, ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாத்தையுமே ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சோ கண்டிப்பா இதுல இருந்து क्वेश्चंस எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. இந்த क्वेश्चन பேப்பருக்கான கீ ஆன்சர் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் 1 மார்க். சோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் கேட்டவர் மகிழ பாட பாடல் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 1 மார்க்குக்கு சரியான விடை வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி, பாடல் கேட்டவர். அதே மாதிரி மலர்கை தொகையின் வகையினை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு இலக்கண குறிப்பு. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா ஓமை தொகை. நெக்ஸ்ட்டு வந்து விசும்பும் இசையும் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, வானத்தையும் பேரொளியினையும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபோர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இக்குறட்பாவில் இடம்பெறும் எதுகை சொற்களை தேர்ந்தெடுத்துன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் நமக்கு என்ன எதுகை சொற்கள் வந்து கிடைச்சிருக்கு? 4வது கொஸ்டின். 4வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி இங்கே நகர பேர் வந்து நிற்குமா? ஸோ என்ன வினா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் இ, அறிவினா சுட்டு விடை. நெக்ஸ்ட்டு குழந்தை வந்தது என்ற எழுவாய் தொடரின் வெளித்தொடரை தேர்க்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ குழந்தை வந்தது, அப்போ 6வதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, குழந்தையே வா. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்களை தேர்வு செய்க. இதுக்கு ஆப்ஷன் இ, குளிர்காலம்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேன்மை தரும் அறம் என்பது எதை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. கைமாறு கருதாமல் அறம் செய்வது. ஆப்ஷன் ஆ, கைமாறு கருதாமல் அறம் செய்வது. காசி காண்டம் என்பது எதை குறிக்கிறதுன்னு என்று கேட்டிருக்காங்க. அப்போ 9த்துக்கு காசி காண்டம்ங்கிறது ஆப்ஷன் இ, காசி நகரத்தின் பெருமையினை பாடும் நூல். அதே மாதிரி மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுரபுரி சங்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 10த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? அதாவது ஆப்ஷன் ஆ, சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. அடுத்து பாருங்கள் 11. உலகத்திலேயே ஒரு மொழியிற்காக உலக மாநாடு நடத்திய நாடு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. 11க்கு வந்து என்ன வரும்? மலேசியா. அதே மாதிரி பாடலை பிடித்து வினாக்கள் எழுத சொல்லுவாங்க. அப்போ 12வதுக்கு கரெக்டான ஆன்சர். இப்பாடல் வந்து எந்த நூலை வந்து சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. முல்லைப்பாட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சரியான பொருள் வந்து என்ன? அது உலகத்துக்கு சரியான பொருள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அகன்ற உலகம். தடக்கை சொல்லின் இலக்கண குறிப்பு, அதாவது உரிச்சொல் தொடர். பாடலின் ஆசிரியரை தேர்வு செய்க. நப்பூதனார். ஸோ 1 மார்க்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவிலாம் நல்லா படிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக 2 கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு தற்கால உரைநடையில் சிலோடை அமையும் நைத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு விடைக்கேற்ற வினாக்கள் அமைக்க சொல்லியிருக்காங்க. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி. அதே மாதிரி முயற்சி என தொடங்கும் குறள். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியம், இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க. பகுபத உறுப்பிலக்கணம். கலைச்சொற்கள் பொறுத்த வரைக்கும் பயோடெக்னாலஜி மந்த். அது கீழே வேக்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. நல்லா படித்து வச்சுக்கோங்க. இன்றைய உலகில் அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றன என்பதை குறித்து சிந்தனை முன்வைத்து எழுதுக. ரொம்ப முக்கியம். நீங்கள் அறிந்த நிகழ்கலைஞர்கள் ஒருவரை பற்றியும் கலைத்திறன் பற்றியும் எழுதுக. எவையெல்லாம் அறிவேன் என்று கருணையான் கூறுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மனப்பாட பாடல் கேட்கப்பட்டிருக்கு. திருமொழி பாடல். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அன்னைமொழியை பாடல். இந்த மனப்பாட பகுதியில் எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து 2x3 6. இதில் எவையேனும் 2 வினாக்களுக்கு விடை அளிக்கணும். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5x5 25. தமிழர் மருத்துவ முறையும் நவீன மருத்துவ முறைக்கும் உள்ள தொடர்பு. பெரியாரை, இந்த ஒரு வினா முக்கியம். புதிதாக திறன் பேசி வாங்கியிருக்கும் உங்கள் தம்பிக்கு அதனை முறையாக பயன்படுத்தும் வழிமுறைகளை விளக்கி அறிவுரை கூறி கடிதம் ஒன்று எழுதுக. நாளிதழ் ஒன்றில் பொங்கல் முறை உழவுத் தொழிலுக்கு வந்தனை. இது ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி காட்சினை கொண்டு கவி உணர்வு, இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி மாணவ நிலையில் பின்பற்ற வேண்டிய அறங்களையும் அதனால் நன்மைகளையும் அட்டவணைப்படுத்த டிரான்ஸ்லேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதே மாதிரி கீழே வந்து அனைத்து வினாக்களுக்கு விடையிலி. அழகிரி சாமி ஒருவன் இருக்கிறான். ராமானுஜர் நாடகம். பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்தது. குறிப்புகளை கொண்டு கட்டுரை. சாலை பாதுகாப்பு. இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பார்த்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே நம்ம பார்த்த 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ.
ஸோ 1 மார்க்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 12 1 மார்க்கும் கரெக்டான ஆன்சர் நான் மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, அது கீழே இருக்கான்னு ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற மாதிரி வந்து கீ ஆன்சர்லாம் உங்கள் நோட்ஸில் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, வறுமை நிலையிலும் பழைய புத்தகங்கள் விற்கும் கடைக்கு சென்று புத்தகங்களை வாங்கி படித்தார். உணவுக்காக வைத்திருக்கும் பணத்தில் புத்தகம் வாங்கிவிட்டு பட்டினி கிடந்தார். இதுக்கு ஒரு பாயிண்ட், இதுக்கு ஒரு பாயிண்ட்டு. உழைத்தால் கிடைத்த ஊதியம் என்னவென்றால் பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம், அதைவிட வேறு இல்லை. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி முயற்சி திருவினையாக்கும் முற்றின்மை இன்மை புகுத்திவிடும் திருக்குறள் வினா சரியான தொடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க எல்லாமே. ஸோ பகுபத உறுப்பிலக்கணம் பிரித்து காட்டுறதுக்கு 1 மதிப்பெண். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் 10th ஆன்சர் ஸ்கிரிப்ட் வேல்யூஷன் பண்ணுவாங்க. இது ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க கீ ஆன்சரு. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சொற்பொருள் பின்வரும் எணி அதுக்கு 1 மார்க் கண்டுபிடிக்கிறது. செய்யுள் ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தருவது சொற்பொருள் பின்வரும் எணி. பொருள் என்னும் ஒரே சொல் பலமுறை வந்துள்ளதால் வெவ்வேறு முறை தந்துள்ளது 1 மார்க்கு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா தமிழர் மருத்துவ முறை. தமிழர் மருத்துவ முறை இயற்கையானது, பக்க விளைவற்றது, உணவே மருந்து 2.5 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நவீன மருத்துவ முறை செயற்கை கூறுகளால் ஆனது, பக்க விளைவுகள் ஏற்படுத்துவது, மருந்தே உணவு 2.5 மார்க்கு. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பொருத்தமான குறிப்புகள் தான் மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு. தம்பிக்கு கடிதம், அதே மாதிரி நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம், இந்த மாதிரி அனுப்புனர் பெறுநர் இந்த மாதிரி 6.5 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே வந்து நடக்கும். அந்த கீ ஆன்சரை பார்த்து வச்சுக்கோங்க. அந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதினாலே நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். செயற்கை நுண்ணறிவு எதிர்காலத்துடைய வெளிப்பாடுகள் முன்னுரை, செயற்கை நுண்ணறிவு எந்திர மனிதன் செயல்பாடு, வணிக வாய்ப்புகள், செயற்கை நுண்ணறிவு எதிர்கால வெளிப்பாடுகள் முடிவுரை. அதே மாதிரி தன் வரலாறு சான்றோர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒருவன் இருக்கிறான் அழகிரிசாமி. முன்னுரை மனிதத்தை வெளிப்படுத்தும் கதைமாந்தர், கதைமாந்தரின் வாழ்வியல் சூழல், மனிதநேயம் வெளிப்படுத்தும் இடம் மற்றும் பாங்கு. முடிவுரை பொருத்தமான விடை எழுதிப்பின் முழு மதிப்பெண். ராமானுஜர் நாடகம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். சாலை பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் முன்னுரை சாலை விதியினை அறிவோம், ஊர்தி ஓட்டுநருக்கான நெறிகள், விபத்துக்கான காரணங்கள், தேவையான விழிப்புணர்வு, நம் கடமை, முடிவுரை. பொருத்தமான விடை எழுதியிருந்தால் முழு மதிப்பெண் வழங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் கீ ஆன்சர். ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கவர்மெண்ட் கீ ஆன்சர். வீடியோ படுத்தா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.